என்னங்க உங்க ஃப்ரெண்டு அந்த ஆள் என்ன மனுஷனா? கட்டின பொண்டாட்டியை கை விட்டுட்டு கலைன்னு இப்ப சுத்துறாரு. சொல்ற கேளுங்க, அந்த பொண்ணோட பாவம் சும்மா விடாது. டார்லிங், ஆண்கள்ல ரெண்டு ரகம். லட்சியத்துக்காக வாடுற ஒரு ஜாதி, காதலுக்காக வாடுற இன்னொரு ஜாதி. ராஜேஷ் முதல் ரகம், நான் ரெண்டாவது ரகம். ராதா, எனக்கு எமர்ஜென்சி ஆசை, கேட்கலாமா? போச்சுடா, உங்க யதார்த்தமான ஆசையே கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கும். இதுல எமர்ஜென்சி ஆசை வேறையா? ப்ளீஸ் ப்ளீஸ் கேளுங்க. அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல பார்த்தோமே ஒரு அழகான பொண்ணோட நிர்வாண ஓவியம், அதே மாதிரி ஒரே ஒரு தரம். வர வர உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. பொண்டாட்டி கிட்ட எதைதான் கேக்குறதுன்னு இல்ல, எதை வேணும்னாலும் உரிமையோட கேட்கலாங்கிறதுக்காக தானே பொண்டாட்டியே கட்டிக்கிறது. இப்ப என் ஆசையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? நீங்க தலை கீழா நின்னாலும் உங்க ஆசை நிறைவேற போறது இல்ல. புரிஞ்சு பூத்த மாதிரி அபூர்வமா இப்படி ஒரு ஆசை எப்பவாவது தடவை ஆம்பளைக்கு வரும். அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பொண்டாட்டியோட வாழ்ந்து என்ன வாழாட்டி என்ன? இனிமே உன் பக்கத்துல படுத்தேன் என்ன என்ன டா பிரபுன்னு கேளு. அப்பாடா, இன்னைக்காவது நேரங்காலத்தோட நிம்மதியா தூங்கலாம். டாக்டர் சுவாமி, ஏன் இந்த திடீர் கோலம்? கொண்டவ சரியில்லைன்னா கூறாமல் போ சன்னியாசம்னு அவையா சொல்லிருக்காங்க. இப்ப நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். ஓம் சக்தி. ஆஹா, ஒரே புழுக்கமா இருக்குல்ல. துப்பட்டி மாதிரி இந்த புடவை வேற உடம்ப சுத்திக்கிட்டு. ஓம் ராதா, ஓம் சக்தி. வீட்டுக்காரர் தான் விஸ்வாமித்திரர் ஆயிட்டாரே. வேர்த்து கொட்டுது, கசகசன்னு இருக்கு. ஜாக்கெட் வேற எதுக்கு? ஓம் சக்தி. அப்பாடா, இப்படி படுத்தா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா சுவாமி? ஓம் சக்தி. சுவாமி, ஏன் இந்த நடுக்கம்? பிரபு ஒன்றால் திறந்த வெளியாக இருக்கிறேன், அதனால தான் நடுக்கம். சுவாமிக்கு அடைக்கலம் தேவையோ? ஆம் சக்தி. தற்காலிக விஸ்வாமித்திரரே, ஒரு படுக்கை காலியாக இருக்கிறது, வரலாம். ஜெய் சக்தி. என்னடா பிரபு? லட்சுமி, என்னமா செஞ்சிட்டு இருக்க? படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தா படம் வரைஞ்சிட்டு இருக்கியா? அந்த ஓவிய கண்காட்சிக்கு போனாலும் போன அன்னிலே அந்த கிறுக்கனோட புத்தி உரக்க ஒட்டிக்குச்சு. நீ வந்ததை அவ பாக்கல, பார்த்ததுக்கு அப்புறம் பாரு வரவேற்பேன். உனக்குதான் சொல்றேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒழுங்கா படி. ராதா, அன்னைக்கு ஓவிய கண்காட்சியில பார்த்தோமே ராஜேஷ். வணக்கம். வணக்கம். அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரியாம உங்க மனசை புண்படுத்திட்டேன். ஐ அம் சாரி. That's all right. உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னடா வரவேற்பு பாத்தியா? இது என்னடா பெரிய வரவேற்பு? நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்க போகுது பாரு, அதுதான் பெரிய வரவேற்பு. அடடா ஜூனியர் பிரபு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டாடி மாமா, நானும் உன்ன மாதிரி படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? மாமாட்ட கூட உன் கைவண்ணத்தை பாக்கட்டும். ஆச்சரியமா இருக்க, உன் வீட்டுல கூட ஒரு கலைவுல இருக்க. சரி சரியா கொடுத்துட்டு வா, சாப்பிடலாம். வெரி குட். ஏய் பிரபு, ஆ, உங்க அம்மா படத்தை பாக்குறப்போ நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சது ஞாபகத்துக்கு வருதா? உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். அம்மாவை வற்புறுத்தி பழைய சோறு போட சொல்லுவேன். பாசத்தோட அந்த தாய் பரிமாறப்போ நான் அப்படியே நிகழ்ந்து போட்டேன். போறப்போ அம்மா படத்தை எடுத்துட்டு போய் நல்ல எக்ஸ்பிரஷன்ல கலர்ல பெயிண்ட் பண்ணி கொண்டு தரேன். அண்ணா, அது அம்மா படம், இருக்கிற எக்ஸ்பிரஷனை கெடுக்காம இருந்தா சரி.
ஐயோ. ஆ. ஆ. மிஸ்ஸஸ் பிரபு, மிஸ்ஸஸ் பிரபு, தவறான எண்ணங்களே இல்லாத ரெண்டு நல்ல உள்ளங்கள் தவறி போனதுதான் பாபா கொடுமை. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என் புருஷன் கூட வாழறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அன்னைக்கு என் மகளை கூட்டிட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன் பாபா, நான் பிரிஞ்சு வந்துட்டேன். உங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி அன்னைக்கு அந்த ஓவியனை வீட்டுக்குள்ள விடாம நான் உறுதியா நின்னிருந்தா இன்னைக்கு என் குடும்ப வாழ்க்கை பறி போயிருக்காதே பாபா. இந்த ஊரையே கூட்டி வந்து புருஷன் பேரு தெரியாதவன்னு என்ன அவமானப்படுத்திருக்க மாட்டாங்களே, அப்பம் பேரு தெரியாத அனாதைன்னு என் மகளை அசிங்கமா பேசிருக்க மாட்டாங்களே பாபா. ஐயோ, இத்தனை வேதனைகளையும் தாங்கிட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நான் பெத்த ஒரே மகளை எப்படியாவது நல்லபடியா வாழ வைக்கணுமேங்கிற ஆசைதான் பாபா. எனக்கு வேறொரு எண்ணமும் இல்ல பாபா. நான் வாழணும், என்னோட எண்ணம். இது வரைக்கும் தம்மா துண்டு படம்னு நீ ஷூட்டிங் பண்ணிருக்கிறியா? தம்மா தூண்டல் எடுத்தா கண்ணுக்கே தெரியாதியா? கிழிச்சு நீ எப்ப ஷூட்டிங் நடத்துறது, நான் எப்ப எல்லா சொத்தையும் சேகரிக்கிறது? இப்ப ஏன் சட்டைய பிராண்ட சொக்கு சுளுக்குக்கு நாம கத்துத்தர வேண்டிய காட்சி என்ன பாக்கி? முதலிரவு காட்சி தான் பாக்கி. ஆமா, அதனால உன் பொண்ணுடைய ஃபர்ஸ்ட் நைட்டா உன் வீட்லயே வச்சுக்கலாம்னு பாக்குறேன். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன கேட்காமலேயே என் மகளுக்கு கல்யாணம் வேற நடந்து போச்சா? ஏன் அலற? படத்துல கஜினிகாந்துக்கும் உன் பொண்ணுக்கும் நடக்க போற முதலிரவு காட்சியை சொன்னேன். அதுக்கான ஏற்பாடுகளை போய் செய்ய. ஒத்திகை முடிஞ்சதும் அவுட்டோர் யூனிட்டுக்கு தந்தி கொடுத்து